கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாய் கர்த்தர் பேசும்படியாக அடுத்த சில நிமிடங்கள் நாம் அவருடைய கரத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். சிந்தைகளை சிதற விடாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் சிந்தைகளை திருப்புங்கள். மீண்டும் ஒருமுறை கூட வந்திருக்கிற போதக பிதாக்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஆல் ஸோ மச். பாஸ்டர் ஜூட்காக ஜூட் கிங்ஸ்க்கு நன்றி, இந்த சபைக்காய் நன்றி, தாயாருக்காய் குடும்பத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னையும் அழைத்து இந்த வாலிபர் முகாமிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஒரு தெரிந்த பகுதி ஒன்றை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆண்டவர் அழகாக ஒரு கதை ஒன்றை சொன்னார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் இளையவன் தகப்பனை விட்டு பிரிந்து தகப்பனுடைய சொத்தை வாங்கி கொண்டு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி கடைசியிலே அவன் பன்றிகள் மேய்க்கிற ஒரு வேலை அவனுக்கு கிடைத்து அங்கே சாப்பாடு கூட கிடைக்காமல் பஞ்சத்திலே இருந்து பசியிலே அவன் இருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது 17ஆம் வசனத்தில், அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன் என்று சொல்லி அவன் எழும்பி தகப்பனிடத்தில் வந்ததை பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் தவறுகள் ஏற்படுவது நேச்சுரல், இயல்பு. தவறே செய்யாதவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதை அடிக்கடி நான் சொல்லுவேன். ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் ஒரு கடந்த காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு பாவிக்கும் எதிர்காலம் என்று ஒன்று இருக்கிறது. எவ்ரி செயின்ட் ஹாஸ் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹாஸ் அ ஃபியூச்சர். தவறுகள் செய்யலாம், ஆனால் இந்த பையனுடைய வாழ்க்கையில தவறுகள் அவனை கொண்டு சென்ற இடம் என்னவென்றால் பன்றி வைக்கிற இடம். ஆனால் அந்த தவறு செய்த ஒருவன் புத்தி தெளிகிற பொழுது அவன் வந்தது தகப்பனுடைய வீடு. நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த புத்தி தெளிகிற பொழுது நாம் மீண்டும் தகப்பனுடைய வீட்டிற்கு நாம் வருவதற்கு அது ஒத்தாசையாக இருக்கிறது. இன்றைக்கு எங்கள் சபையிலே நான் பார்க்கிற ஒரு காரியம், ஒரு காலத்திலே வாலிபர்களிடத்திலே ஊழியம் செய்வது ரொம்ப கடினமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறது, சின்ன பிள்ளைகள்கிட்டையும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ரொம்ப ஈஸியாக ஊழியம் செய்யலாம். ஆனால் இன்றைக்கு ஊழியத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அல்லது இந்த ஏஜ் குரூப்பை ரீச் பண்ண ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறது வாலிபர்கள் கூட கிடையாது. யாருன்னா டீன்ஸ். இந்த 13 வயதுலேருந்து 19 வயது வரைக்கும் ஒரு கூட்டம் இருக்கு பாருங்களேன். இவங்களை எப்படி நடத்துறதுன்னே தெரில. உண்மையாக தான் ரியாலிட்டி. சென்னையில் எந்த பாஸ்டர் கேட்டாலும் சொல்லுவாங்க, இந்த குரூப்பை என்ன பண்ணுறதுன்னே தெரில பாஸ்டர். ஏன்னா ஒரு காலத்தில் எப்படி பிள்ளைகளை வளர்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், கூட பேசாத, பெரியவங்கள்ட்ட போய் நிகராக பேசிக்கிட்டு இருக்காத, அமைதியாரு இப்படி தான் வளர்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த டீன்ஸ் பிள்ளைகளை பார்த்து எப்பா தயவுசெய்து பேசுப்பா எங்ககிட்ட, பேசவே மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு அவன் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனும் உண்டு, அவன் ஃபோன் உண்டு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. பெரியவர்களெல்லாம் ஒரு பொருட்டாக அவங்கெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆவிகள் மாதிரி தான் இருக்கிறான். வீட்டுக்கு வர்றது கூட வீட்டுக்கு வர மாதிரிலாம் இல்லை. ஏதோ ஹோட்டலுக்கு வந்தோமா, சாப்பாடு, உப்பு, தண்ணி, சாம்பார், அவ்வளோதான். இந்த ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். அதோட முடிஞ்சது கதை. ஆனால் இன்றைக்கு இந்த பையனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில் ஒன்று, இந்த டீன்ஸ் பிள்ளைகள், நான் யாரையும் குறை சொல்லலை, இருக்கு நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைகள். ஆனால் நான் இந்த டீன் வயது வந்த உடனே ஒரு பெரிய வெளிப்பாடு ஒன்று வந்துருதுப்பா உங்களுக்குலாம். நாங்களும் உங்கள் வயதில் தாண்டி தான் வந்திருக்கிறோம். இந்த டீன்ஸ் பிள்ளைகள் ஒரு புது வெளிப்பாடு வருது. இந்த 13 வயசு 14 வயசு ஆன ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு தெரியுமா? எல்லாரை காட்டி எனக்கு நிறைய தெரியும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடு. ஆனால் என்றைக்கு இந்த வெளிப்பாடு வந்துச்சோ அன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா இந்த பையன் இப்படிப்பட்ட வெளிப்பாடோடு தான் வீட்டை விட்டு போனார். எங்கள் அப்பாவோட எனக்கு நிறைய தெரியும், எங்கள் அப்பா இல்லாமலே என்னால் வாழ முடியும், இப்படிலாம் ஒரு வெளிப்பாடோடு வெளியே போயிட்டு ஒரு நாள் புத்தி தெளிஞ்சுது. அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணால், நம்ம எடுத்த தீர்மானங்கள்லாம் சரியான தீர்மானங்கள் இல்லை, நம்ம எடுத்த முடிவுகள் சரியான முடிவு இல்லை, அப்பா இல்லாமல் நம்மளால் வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்னு ஒரு தெளிவு வந்துச்சு பாருங்களேன். உடனே ஓடி அப்பாட்ட திரும்பி வந்தான். இன்றைக்கு நான் இந்த பையனுடைய வாழ்க்கையிலிருந்து
உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கை, நீங்க எந்த வயது உள்ளவராக இருக்கலாம், எல்லாருக்குமான செய்தி, உங்க வாழ்க்கையில நீங்கள் அசைக்க முடியாத 3 நம்பிக்கைகளை நீங்கள் உடையவர்களாக இருக்கும். 3 unshakable truths. இந்த 3 நம்பிக்கைகள் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப ஆழமாய் பதிந்திருக்கணும். அது வந்து அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கணும். நம்ம நிறைய நம்பிக்கைகள் வச்சிருக்கிறோம், ஆனால் தேவன் மேல் நாம் வைக்கக்கூடிய 3 அசைக்க முடியாத நம்பிக்கைகளை மாத்திரம் நான் சுருக்கமாக உங்களோட நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது என்ன நம்பிக்கை என்றால், தி அஷூரன்ஸ் ஆஃப் காட்ஸ் அக்செப்டன்ஸ். ஏபிசி வரிசையில் பேச போகிறேன். அஷூரன்ஸ் ஆஃப் காட்ஸ் அக்செப்டன்ஸ். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் தேவை. இந்த பையனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு புத்தி தெளிந்தவுடன் இவன் அப்பாட்ட நான் எழுந்து அப்பாட்ட போவேன் அப்படின்னு சொல்லி அவன் இருக்கும் பொழுதே, அங்கே இருக்கும் பொழுதே 3 காரியங்களை யோசிக்கிறான். நான் அப்பாட்ட போய் இந்த 3 விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறவன் என்னெல்லாம் யோசிச்சானா, முதல்ல தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செஞ்சேன், இதை போய் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். 2வது, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனே கிடையாது, இது 2வது சொல்லுவேன். 3வது, உம்முடைய கூலிக்காரில் ஒருத்தனாக என்னை வைத்துக் கொள்ளும், இந்த 3த்தையும் நான் அப்பாட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எழுந்து புறப்பட்டு அவன் கிளம்பிட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இவன் யாருன்னா அப்பா வேண்டான்னு ஓடி வந்தவன். இவன் யாருன்னா அப்பா சொத்தை வந்து அப்பா மறிக்கிறதுக்கு முன்னாடி பிரிச்சவன். இவன் யாருன்னா அந்த பிரிச்ச சொத்தை முழுசும் காலி பண்ணவன். ஆனால் இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கைன்னா, என்னுடைய அப்பா வீட்டிற்கு போய் நான் இந்த காரியங்களை சொல்லும் பொழுது, அப்பா நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்ப்பா என்று நான் சொல்லும் பொழுது, என்னுடைய தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அப்படின்ற எந்த சந்தேகம் இல்லாமல் எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்ற நம்பிக்கையோடு வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. நான் எங்கள் அப்பா விட்டு தூரமாக போயிருக்கலாம், ஆனால் என்றைக்கு நான் என்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு நான் திரும்பி வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேனோ, என்றைக்கு எனக்கு அப்பா வேண்டும் என்று நான் தீர்மானம் பண்ணிட்டேனோ, நான் வீட்டிற்கு வரும் பொழுது எங்க அப்பா என்னை புறம்பே தள்ள மாட்டார், என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுவார் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சிக்கும் நான் பேசுறேன், உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை தெரியுமா? எங்க அப்பா என்னை புறம்ப தள்ள மாட்டாரு, என் தேவன் ரொம்ப அன்புள்ளவர், என் தேவன் ரொம்ப அன்புள்ளவர். நல்லா கவனிங்க, நீங்க ஆண்டவருடைய கிருபையை நீங்க உணர்ந்து கொள்ளும். ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் எவ்வளவு கிருபை உள்ளவர். நீங்க ஆதி முதல் நீங்க எடுத்து பாருங்களேன், அவர் அவ்வளவு கிருபை உள்ளவராக இருந்தார். he was so full of grace. கிருபையின் உபதேசம் இப்ப பேசுறாங்க எல்லாம், ஆனா இந்த கிருபை எப்பத்திலிருந்து ஆண்டவர் அப்படியே தான் இருக்கிறாரு. ஆதி முதல் கொண்ட ஒரு கிருபை உள்ளவராக தான் இருந்தாங்க. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஆதி மனுஷன் ஆதாமை ஆண்டு உருவாக்கணும், ஆதாம் ஏவாளை உருவாக்கணும், அவங்க தான் ஃபர்ஸ்ட். வேதம் சொல்ல, ஆதாமுக்கு ஆண்டவர் தம்முடைய சாயலின்படி உருவாக்கினார். தம்முடைய சாயலே மனுஷனுக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவனை படைச்சிட்டு ஆண்டு சொன்னார், 2 பேரை பார்த்து சொன்னார், ஒரே ஒரு கமாண்ட் தான் கொடுத்தாரு, பா தயவு செய்து இந்த செடியை மட்டும், இந்த மரத்தில் உள்ள கனியை மாத்த நீ புசிக்காதப்பா, இதை மட்டும் சாப்பிடாத. ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு. கேட்டானா? கேட்கல. ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு கட்டளையும் மீறிட்டாங்க, கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. உலகம் முழுவதற்கும் பாவம் நுழைவதற்கான ஒரு வாய்க்காலை அவர் மாறினார்கள். பெரிய குற்றம் செஞ்சாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ ஆண்டவர் வராரு. எப்பொழுதும் அவர்களை சந்திக்கிற அதே பகலின் குளிர்ச்சியான வேளையில வந்துட்டு அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீங்க மாட்டம் கடவுளா இருந்திருந்தா என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க? ஏண்டா ஒன்னே ஒன்று சொன்ன அது கூட உனக்கு கீழ்ப்பட முடியாதா? இப்போ ஆண்டு கேட்குற, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? இவனுக்கு எங்கே இருக்கிறான்னு ஆண்டுக்கு தெரியாதா? இவனுக்கு செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. நேராக போய் அப்படியே பிடிச்சி தூக்கி வாடாங்களே, என்னடா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க, என்ன எனக்கு கண்ணுக்கு தெரியாதுன்னு நினச்சியா நீ? ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், எங்கே இருக்கிறப்பா, வேற ஐயோ. எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இலைகளால் ட்ரெஸ்ஸு தைச்சிக்கிறாங்க. நாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து இலைகளை வைத்து ஆடைகளை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் நினச்சிருக்கலாம், என்னப்பா இலையை வச்சு ட்ரெஸ்ஸு தைச்சிட்டியா, நான் ஒரு காற்று அடிச்சேன்னா என்ன ஆகும் தெரியுமா, இல்லை நாளைக்கு இந்த இலை காஞ்சி போயிடுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டவர் அவனை கிண்டல் பண்ணல, கேலி பண்ணல. நான் சொல்கிறேன், இந்த பாவிகளுக்காக ஆண்டவர் டெய்லர் வேலை பார்த்துருக்கிறாருங்க. இவனுக்கு தோலாடைகளை உருவாக்கி, நான் யோசிச்சு பார்த்தேன், இவனுக்கு எதுக்குங்க அன்பு, இவனுக்கு எதுக்கு இறக்கம், இவனை ரொம்ப நல்லது செஞ்சுட்டானா, சொன்ன ஒரு காரியத்தை செய்ய முடியல. நான் சொல்கிறேன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, இங்கே நிறைய பெற்றோர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்லதை கேட்காட்டி என்னென்ன வேலை காட்டுறோம், ஃபோனை பிடுங்கி வைக்கிறோம், என்னென்ன எப்படியாச்சும் அவன் அதை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ. ஆனால் இங்கே ஆண்டவர் பாருங்களேன், தம்முடைய கிருபையை காட்டுறாரு. ஏன் தெரியுமா? நல்ல விளங்கொள்ளும். என்றைக்கு ஆண்டவர் மனுஷனை படைச்சாரோ அன்றைக்கு ஒன்னே ஒன்று ஆசை தான், மனுஷன் ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் ஆதாம் புரிஞ்சுக்கவே இல்லை. அடுத்த சந்ததியை பாருங்களேன், காயின்
அவன் என்னடானா தான் சொந்த தம்பி ஆண்டவர் வந்து காணிக்க அவனுடைய பலி ஏற்றுக்கிட்டாரு ஒரே கோபம் இவனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயின் என்ன பண்ணுறான்னா இவன் தம்பி மேலே பயங்கர மூர்க்கமாக இருக்கான். இப்போ ஆண்டவர் வர்றார். சாரி, இப்போ ஆண்டவர் வர்றாரு. இவன் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியே இவனை வந்து கேட்குறாரு, ஏன்பா ஏன் உன் முகம் அடி வேறுபடுது, ஏன் நீ இப்படி கோபமாக இருக்கிற, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? ஆண்டவர் அட்வைஸ் பண்ணுற, டே கொலை பண்ணிடாதடா, எனக்கு தெரியும் உனக்கு கோபமாக இருக்குன்னு தெரியும், தம்பியை கொலை பண்ணுறாத சொல்லிட்டு போனால் நேராக பேசுகிற மாதிரியே பேசிட்டு ஒரே போட்டு கொண்டான். இப்போ ஆண்டவர் வர்றார். நான் யோசிச்சு பார்த்தேன், நம்மளா இருந்தால் விடுவோமா? ஏடா நான் சொன்னேன்னா இல்லையா? இப்போ தானே சொன்னேன் கொலை பண்ணாதன்னு சொன்னேன், நீ மட்டும் என்ன, நீ என்ன உயிரோட வாழ்றது போட்டு ஒரே அடி அவனை போட்டிருப்போமா இல்லையா? இப்போது ஆண்டவன் வந்து பேசுகிறாரு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே இப்பொழுது உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் போகிறேன், என்னை பார்க்குறவெல்லாம் என்னை கொன்றுவானே, யாரும் என்னை பார்த்தா என்னை கொன்றுவானே அப்படின்னு ஆண்டு சாவு அப்படின்னு சொல்லலை. நம்மள தானே சொல்லியிருப்போம். ஏண்டா நான் சொன்னேன் நீ கேட்கல, என்னை கொல்றுவானேன்னா சாவு, நீ பண்ணதுக்கு அதுதான் தண்டனை. ஆண்டு அவனை பற்றி என்ன சொன்னார், பா உன் மேலே ஒரு முத்திரை போடுறேன், உன்னை பார்க்குறக்கு எவனுமே உன்னை சாவடிக்க மாட்டான்ப்பா. நான் யோசிச்சேன், ஏப்பா இவனுக்கு எதுக்குங்க அந்த கிருபை, இவனுக்கு எதுக்குங்க ஆண்டு இறக்கம் காட்டணும்? எங்க இவனை ரொம்ப நன்மை செஞ்சிட்டானா இவன், சொந்த தம்பியை கொன்னவனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் மேலே இறக்கத்தை காட்டுறேன்னு புரிஞ்சுக்கோப்பா, நான் ரொம்ப இறக்கம் உள்ளவருப்பா. நான் சொல்லிக்கிட்டே போகலாங்க. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் நான் சொல்கிறேன், நான் மட்டும் ஆண்டவராக இருந்திருந்தானா இவனுங்க பண்ண சேட்டைக்கு 4 நாளாவது குறைஞ்சது ஃபாஸ்டிங் போட விட்டுருப்பேன். என்னடா உங்களுக்கு சாப்பாட்டு கொழுப்புடா, உங்களுக்குலாம் தேனிட்ட பணியாரம் போல் உங்களுக்கு மன்னாவை, வானத்தின் மன்னாவை உங்களுக்கு கொடுத்தேன், அதோடைய கொழுப்புடா உங்களுக்குலாம். பேச்சா பேசுகிறீங்க, ஒரு நாள் ஸ்டாப் பண்ணுறேன்டா உங்களுக்குலாம் சொல்லியிருக்கலாமா இல்லையா? இவ்வளோ பேச்சு பேசினா உங்களுக்கு காடை கேட்குது, நிறுத்திருக்கலாமா இல்லையா? 40 வருஷம் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆண்டவரை, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவர் மன்னாவை நிறுத்தவே இல்லை. ஏன் தெரியுமா? நான் இரக்கமுள்ளவர், நீ புரிஞ்சுக்கோப்பா. தம்பி தங்கச்சி, நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் யாரை போலவும் நம்முடைய தேவன் கிடையாது. மனுஷன் வேறங்க, மனுஷனை போல தேவன் இல்லை. நான் சொல்கிறேன், எவ்வளவு நல்லவங்களாக இருக்கலாம், நீங்கள் ஒரு தப்பு செஞ்சு பாருங்கள், அவர்களுடைய பார்வை நீங்கள் சாகிற வரைக்கும் பாவியாக தான் இருப்பீங்க. ஆனால் என் தேவன் யார் தெரியுமா? என்றைக்கு ஒரு பாவி மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரானோ அவன் ஒரு தைரியமாய் வரலாம். என்ன தைரியம் தெரியுமா? என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார் என்கின்ற தைரியம். You are never too far away from his hand. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் இந்த தைரியம் கிடையாது. நான் சொல்கிறேன், ஏன் இதை நான் பேசுகிறேன்னா, நான் இந்த பாதையில் போயிருக்கிறேன். நான் வாலிபத்தில் இருக்கும் பொழுது நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த தவறுகள்லாம் பண்ணிவிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து உண்மையாக அவர் ஆராதிக்கணும்னு நினச்சி கையை தூக்குனேன்னு வைங்களேன், உடனே சாத்தான் சொல்லுவான், ஆமாம் பெரிய நீதிமான் ஒரு கை தூக்கிட்ட போடுறா கீழே. நீங்கள் எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்டுறீங்க தெரியல. நான் சொல்லுவான், நீ பெரிய நீதிமானா, என்ன பெருசாக கை தூக்கிட்ட பரிசுத்தவன் மாதிரி. எத்தனை முறை நான் இந்த வார்த்தையை நம்பியிருக்கேன் தெரியுமா? ஆமாம்ல, நம்மலாம் ஆண்டவர் முன்னாடி நிற்கிறதுக்கே தகுதி இல்லாதவர்கள், நம்மலாம் கை உயர்த்துறதுக்கு தகுதி இல்லாதவர்கள், எத்தனை முறை கைகளை போட்டிருக்கேன் தெரியுமா? நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் விலை கொள்ளுங்க. எபிரேயர் 4:15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நல்ல கவனிங்க, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஆண்டவர் எப்படி வர சொல்றாரு தெரியுமா? தைரியமா வாங்க, துணிகரமா கிடையாது. அது வேற, துணிகரமா வர்றது வேற. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா அழைக்கிறாரு? தைரியமா வாங்கப்பா. நான் சொல்ற தம்பி தங்கச்சி, எனக்கு தெரியும் நீங்கள் கடந்து போகிற பாதைகள், நீங்கள் கடந்து போகிற சோதனைகள், வாலிப வயதிலே நீங்கள் இழுக்கப்படுகிற எத்தனையோ காரியங்கள் உங்களை இழுத்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், அண்ணே நான் பரிசுத்தமான வாழ முடியலண்ணே, என்னால் என்னை இழுத்துக்கிட்டே இருக்கானே, சத்ருவன் இழுத்துக்கிட்டே இருக்கிறானே, நான் விழுந்துக்கிட்டே இருக்கிறேனே, என்னால் இந்த காரியத்தை விட்டு ஜெயிக்க முடியலண்ணே, நான் விழுந்துக்கிட்டே இருக்கிறேன். நான் சொல்கிறேன் தம்பி தங்கச்சி, நான் சொல்கிறேன், நீ ஒன்றை மாத்திரம் விளங்கிக்கோ. நீ எவ்வளவு இழுக்கப்பட்டாலும் சரி, எவ்வளவு வாழ்க்கையில் பலவீனமாக இருந்தாலும் சரி, எதை மட்டும் மறந்துடாதுன்னா, ஆண்டோட பிரசன்னத்துக்கு வரதை மட்டும் விட்டுறாத. கம் டு த பிரசன்ஸ். அவர் உன்னை புறம்பை தள்ளவே மாட்டார், புறம்பை தள்ளவே மாட்டார். ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கு, பாவி என்று உன்னை
அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கிறார். நீ தைரியமா வரலாம். உங்க பக்கத்தில் இருக்கிற சர்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றான்றதை பத்தி யோசிக்காத. விசுவாசிங்க என்ன சொல்றான்றதை பத்தி நினைக்காத. நான் சொல்றேன், எங்க சர்ச்சில் ஒன்று போட்டு வச்சிருக்கேன் நான். திஸ் இஸ் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் யூ ஆர் வெல்கம் ஹோம். இது அவருடைய வீடு, இங்கே நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். சபை எது தெரியுமா? கர்த்தருடைய வீடு. இந்த இடத்துல நீ தைரியமா உள்ள வரலாம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, ஆதி அன்பிற்கு ஆதி அன்பை நீ மறந்தாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது. வெளிப்படுத்தல் எபேசு சபை பார்த்து ஆண்டு சொல்லுவோம். ஆண்டு சொல்றார், ஆதி அன்பை விட்டு நீ போயிட்டப்பா. போனால் என்ன அர்த்தம்னா ஆதி அன்புக்கு திரும்ப வா அப்படின்றார். நல்லா கவனிங்க, நம்ம நிறைய வாட்டி நினைக்கிறோம் ஆண்டவர் ஆதி அன்பை விட்டு போன ஜனங்களை கூப்பிடும் பொழுது நம்மலாம், ஐயோ நான் முன்னாடி இவ்வளோ நேசிச்சனே, இவ்வளவு நல்லவனா இருந்தனே, இப்போ நம்ம விட்டு போயிட்டோமே, நம்ம திரும்ப ஆதி அன்புக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரத பெரிய விஷயமா நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக எது தெரியுமா பெரிய விஷயம்? நம்ம ஆண்டவரிடத்தில் ஆதி அன்பில் திரும்புறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஆதி அன்பை விட்டு போன நாம திரும்பி வரும்பொழுது அதே ஆதி அன்பில் அவர் நம்மளை நேசிக்கிறார் பாருங்களேன், அதுதான் பெரிய அன்பு. நம்ம நேசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்மளுக்கு வேற கதியே கிடையாது. அவரை விட்டா என்ன வழி இருக்கு? நம்ம திரும்பி வந்து நம்ம இன்னும் பெரிய சாதனை படைச்ச மாதிரி வரோம். நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். வா, நீ ஒப்புறது பெரிய விஷயம் இல்லை. உனக்கு வேற வழி இல்லை. உனக்கு கிடைச்சதெல்லாம் பண்ணி தின்ற தவிடு. நீ வரதை வேற வேற எங்கே வழி இருக்கு உனக்கு? நம்ம வர்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பன்றி தின்ற தவிட்டை தின்னுக்கிட்டு எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு ஒருத்தன் வராங்க, அவனை அதே அன்புல திரும்ப நேசிக்கிறார் பாருங்க. அந்த அன்பு இந்த உலகத்தில் எந்த அன்புக்கும் பக்கத்தில் வர நிகரே கிடையாது. நான் சொல்றேன், நீ தைரியமாக அவரிடத்துல வரலாம். ஏன் தெரியுமா? அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். காட்ஸ் அக்செப்டன்ஸ். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். நான் சொல்றேன், இன்றைக்கு நீ எவ்வளவு தூரமாக இருக்கலாம் ஆண்டவரை விட்டு, இன்னைக்கு நீ தைரியமாக சொல்ல, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார், நான் தைரியமாக அவரிடத்துல வரேன். ஃபர்ஸ்ட் இதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கை, காட்ஸ் அக்செப்டன்ஸ். ரெண்டாவது காட்ஸ் பிளெஸிங்ஸ், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேல் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த பையன் சொல்ற வார்த்தையை பாருங்களேன், 17ஆம் வசனத்தில், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பூர்த்தியான சாப்பாடு கொடுக்கப்படுகிறது என்றல்ல, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ எனக்கு நைட்டு சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அதே இது எனக்கு நைட்டு சாப்பாடு இருக்கு அப்படின்றது ஒரு அஷூரன்ஸ். இந்த பையனுக்கு வந்து அவங்க பண்ணி மேய்க்கிற கூட்டத்தில் இருக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன தெரியுமா? எங்கள் வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, இன்னைக்கு வேலை முடித்தா சாப்பாடு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் யாருக்கு கிடையாது, வேலைக்காரனுக்கே கிடையாது. அவன் சொல்கிறான் பாருங்களேன், வேலைக்காரர்களுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அப்போ அவனுக்கு தெரியும், நான் எங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது எனக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு இருக்கிறது. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா டவுட்லாம் கிடையாது. அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இதே இது அவங்க தம்பி, அவன் அண்ணனை பாருங்களேன், அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான், ஒரு தப்பு செய்யல, நீதிமான போல வாழ்றான். ஆனால் அவனுக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனை பாருங்களேன், இல்லை அவனுடைய நிலையை நீங்கள் பாருங்களேன். அவன் சொல்கிறான் அப்பாட்ட, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. அவன் எப்படி இருக்கான் பாருங்க, வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. எங்கள் அப்பா எனக்கு கொடுக்கவே இல்லைங்க, எங்கள் அப்பா ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலங்க. ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாரு 31ஆம் வசனத்தில், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. அவங்க அப்பா சொல்கிறாரு, எந்த எல்லாமே ஒன்று தான். ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்பிக்கை கிடையாது. நான் பண்ணுறது வேலை செய்கிறேன், எங்கள் அப்பா ஒன்றுமே கொடுக்க மாட்டுறாரு. ஆனால் அவன் எதை மறந்துட்டானா, எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது எல்லாமே எந்த தான்யா. இந்த நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சுன்னா, தப்பு செஞ்சான் பார்த்தீங்களா ஒரு இளையகுமார், அவனுக்கு இருந்துச்சு. வெளியில் இருக்கிற ஒருத்தர் நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கைனா, எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டேனா எனக்கு எல்லாமே இருக்கியா, எனக்கு சாப்பாடு இருக்கியா, நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையா, நான் பட்னி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை, எவனோ ஒருத்தன் கையை ஏந்திட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் வேலைக்காரனை கூட இருக்கியா, நான் போனால் எனக்கு இருக்கியா. நான் சொல்கிறேன், நீ வீட்டுக்கு வரும்பொழுது, அப்பா வீட்டுக்கு வரும்பொழுது, நீ திரும்ப வரும்பொழுது உனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஒன்று இருக்கணும். என்ன தெரியுமா? என் ஆண்டவர் வந்து என்னை அப்படியே அம்போன்னு விட்டுருவாரா, என்னை தூக்கி எரிஞ்சிருவாரா? இவன் பாருங்க, இவன் ஒரு வேளை இவனுடைய எதிர்பார்ப்பு ஒரு வேளை பார்த்தீங்கன்னா, வேலைக்காரனு கூட சாப்பாடு இருக்குப்பா,
அதனால் எனக்கு இருக்கும் அப்படின்னு தான் வந்தான். அவன் எதிர்பார்ப்பு ஒருவேளை பெருசாக இல்லை, நான் நம்பிக்கை பெருசாக இருக்குது, எங்கள் அப்பா கண்டிப்பாக எனக்கு சாப்பாடு போடுவார். ஆனால் அப்பா எப்படி இருந்தவர் பார்த்தீங்கன்னா, ஏய் இவன் வந்தவன் என்ன எதிர்பார்ப்போட வந்தானா, எனக்கு வேலைக்காரன் சாப்பாடு கிடைச்சா போதுன்னு வந்திருக்கிறான், ஓகேடா வேலைக்காரனுக்கு என்ன சாப்பாடோ போடு அப்படின்னு சொல்லலை. அப்பா எப்படி தெரியுமா தன்னை காமிச்சாரு, ஏய் நான் உனக்கு என்ன தெரியுமா தரப்போகிறேன், கொளுத்த கன்று அடிக்கிறேன்டா உனக்காகவே. ஏன் தெரியுமா, வந்தது பாவி கிடையாது, வந்தது என் பிள்ளைடா, வந்தது என் பிள்ளை. நான் சொல்கிறேன், நீ வீட்டுக்கு வரும்பொழுது, நீ தகப்பனை தேடி வரும்பொழுது ஒரு தைரியத்தோடு நீ வரலாம். என்ன தைரியம் தெரியுமா, எனக்கு எங்கள் அப்பா ஆசீர்வாதம் தருவார், நான் அவரை விட்டு போயிட்டேன், அவர் விட்டு தூரமாக நான் வாழ்ந்துட்டேன், ஆனால் வரும் பொழுது எனக்கு அவர் என்ன தருவார்னு சொன்னால், எனக்கு நிச்சயமாக எனக்குரியதை அவர் எனக்கு தருவார், எனக்குரியதை தருவார். செகண்ட் இஸ் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவன் பன்றி கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கும் போது 18ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவன் நான் சொன்னது போல் 3 காரியங்கள் யோசிப்பான். சொல்கிறது அப்பா பார்த்தா இந்த 3 காரியத்தை சொல்லணும். என்னென்னலாம் தெரியுமா, முதல்ல பரத்துக்கு விரோதமாக இவனுக்கு முன்னதாக பாவம் செஞ்சேன், 18ஆம் வசனம். 19ஆம் வசனம், இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பாத்திரன் அல்ல, இது 2வது. 3வது, உங்களுடைய கூலிக்காரர்கள் ஒருத்தனாக வைத்துக்கொள்ளும். இந்த 3 காரியத்தை தான் திட்டம் பண்ண அப்பாட்ட சொல்கிறதுக்காக. இப்போ அப்பா பார்த்துட்டு வந்துட்டான், அப்பா வாங்க வந்துட்டான். இப்போ அப்பா வந்து அவனை ஓடி போய் கட்டி பிடித்து முத்தமிடுறார். உடனே நடுவில் ஒரு வசனம் தான் இப்படி தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன வசனமாக வந்திருக்குன்னா, அப்பா இருங்கப்பா நான் ஒரு 3 டைலாக் வச்சிருக்கிறேன், அவங்க உட்காந்து சாட்சியில் எழுதிட்டு வந்திருக்கிறேன், என்ன பேசணும்னு எழுதிட்டு வந்துருக்கு, தயவுசெய்து 3 மட்டும் சொல்லிடுறேன்ப்பா. உடனே அப்பா சொல்கிறேன், என்னடா சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள் 21ஆம் வசனத்தில், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணதை சொல்லிட்டான், திட்டம் பண்ணதை சொல்லியாச்சு. 2வது, இனிமேல் உங்களுடைய குமாரன் சொல்லப்படும் பாத்திரம் இல்லை, திட்டம் பண்ண 2வதையும் சொல்லிட்டான். 3வது என்ன திட்டம் பண்ணால், உங்களுடைய கூலிக்காரன் என்னை வைத்து கொள்ளும், என் வேலைக்காரன் உங்கள் வேலைக்காரன் என்னை வச்சுக்கோங்க அப்படின்னு தான் யோசிச்சான் சொல்கிறதுக்கு. நீங்கள் பைபிள் படிச்சு பாருங்க, சொல்லலாம்னா பாருங்களேன். திட்டம் பண்ணது 3ங்க, ஆனால் சொன்னது 2. அவன் அந்த 3வது உங்களுடைய வேலைக்காரனை என்னை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றத அவன் சொல்லவே இல்லை. நான் சொல்லுவேன், அவன் சொல்லலைன்றதை விட அவங்க அப்பா அவனை சொல்ல விடலை. ஏன்னா வந்தது யார் தெரியுமா, என் பிள்ளை. நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீ அவரிடத்துல நீ திரும்பி வரும்பொழுது உன்னை அவர் பாவியாய் அல்ல, உன்னை அவர் பிள்ளையாய் பார்க்கிறார். இந்த உலக மனுஷன் உன்னை கடைசி வரைக்கும் பாவியாக தான் பார்ப்பான். ஒரு தப்பு போதுங்க, கடைசி வரைக்கும் நீ இந்த போலீஸ்காரன்ட்ட சொல்லுவாங்களே, ஒரு வாட்டி நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா கடைசி வரைக்கும் உன்னை அவன் அப்படி தான் பார்ப்பான். நீ திருடி இருக்கவே மாட்டேன், ஆனால் வந்து விசாரிப்பான், டேய் நீ தான் பண்ணியா, ஏன் தெரியுமா, உலகம் அப்படி தான் பார்க்கும். ஆனால் அப்பா மாத்திரம் தான் யார் தெரியுமா, உனக்காக வழக்காடுகிற ஒரு தேவன், உனக்காக வழக்காடுகிற தேவன். நான் சொல்கிறேன், உனக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் சிலுவையில் சம்பாதித்து வைத்தார். அதனால தான் நீங்கள் பாருங்கள், இப்போ அண்ணங்காரன் வராங்க, அண்ணங்காரன் வந்துட்டு அவனுக்கு பயங்கர கோபம். என்னடா இவர் அப்பா இவனுக்கு போய் பிரியாணி அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இவன் உள்ளே வரமாட்டான், வெளியே நின்றுக்கிட்டு அப்பா வேலைக்காரனை கூப்பிட்டு யார் என்ன விஷயம் எல்லாம் கேட்டு வெளியே உள்ளே வரமாட்டேன்னு நிற்கிறான். இவன் அப்பா போகிறாரு, அப்பா வெளியே போனால் இவன் அப்பா கிட்ட பயங்கரமாக பேசுகிறான். சொல்கிறான், எனக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யலை, இவனுக்கெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கீங்க. அதாவது சுருக்கமாக சொன்னால், நீங்களாம் அப்பாவா, இப்படிப்பட்டவனால உள்ள வீட்டில் உட்கார வச்சுருக்கேன், நீங்களாம் நல்ல அப்பாவா நீங்கள். நான் சொல்கிறேன், நான் மட்டும் அந்த நிலைமையில் இருந்திருந்தேன்னா நான் என்னத்துமா சொல்லியிருப்பேன் அந்த பையன்ட்ட, டே என்னையாண்டா திட்டிகிட்டு இருக்கிற, என்னையாண்டா கேள்வி கேட்குற, உள்ள ஒருத்தன் பிரியாணி தின்ட்டுருக்கான் பாரு, அவனை கூப்பிட்றான், அவனை கேளு 4 கேள்வி, நாக்கு பிடிக்க மாதிரி கேள்றான் 4 கேள்வி, பண்ணத்தை என்னெல்லாம் பண்ணான்னு கேள்றான், இழுத்து விட்டுருவோமா இல்லையா. ஆனால் இந்த உள்ள உட்காந்துட்டு இருக்கிற பையனுக்காக வெளியில் அப்பா வழக்காடிக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த பையன் இவனுடைய சந்தோஷத்துக்காக வெளியில் ஆண்டவர் இந்த பையன்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், இது எதை தெரியுமா காட்டுகிறது, நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பதற்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்படும்பதற்காக பாளையத்திற்கு புறம்பே அவர் நமக்காக வழக்காடினார், நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். நான் செலுத்த வேண்டிய கரியத்தை, நான் சொல்ல வேண்டிய பதில்களை அவர் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருந்தார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு உனக்காக ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா, உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். 2வது, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். நீ இழந்ததை எல்லாம், நீ பட்சித்து போட்ட எல்லா ஆண்டுகளையும் உனக்கு திரும்ப தருகிற தேவன் உனக்காக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் உங்களுடைய பார்த்து வர ஆண்டவரே, ஐ கம் டு யுவர் பிரசன்ஸ் லார்ட். முதலாவது, அவருடைய ஏற்றுக்கொள்ளுதலிலே ஒரு நம்பிக்கை, அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்ற நம்பிக்கை. 2வது, அவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்ற நம்பிக்கை. 3வது, கடைசியாக இது மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன், தி அஷூரன்ஸ் ஆஃப் காட் த கம்ஃபர்டர்.
அவருடைய தேற்றற வாழ்நிலை ஒரு நம்பிக்கை. ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல இயேசுவானவர் இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு போனார். யாருன்னா பரிசுத்த ஆவி. இன்னைக்கு கொஞ்சம் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரில் எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இப்போ நல்லா கவனிங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட போறோம்ல. ஈஸ்டர் பண்டிகை வருஷம் என்ன கொண்டாடுறோம் தெரியுமா? இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு இதை தான் பாடுறோம். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா இதுதான் பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருக்குள்ளையும் ஒரு ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார். யார் தெரியுமா? இயேசுவை எந்த ஆவியானவர் உயிரோடு எழுப்பினாரோ அதே ஆவியானவர். இட் இஸ் தி சேம் பவர். டூப்ளிகேட் ஆவியானவர் கிடையாது, சைனா மேட் ஆவியானவர் கிடையாது, இரண்டாம் தரமுள்ள ஆவியானவர் கிடையாது. நீங்க நல்லா விளைக்கொள்ளுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஆவியானவர் இயேசுவின் மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்பினாரோ அதே ஆவியானவர் என்னுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் உயிரோடு எழுப்ப உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்க அதை நம்புங்க. எனக்குள்ள ஏதோ ஒரு போகஸ் ஆவியானவர் கிடையாது, ஒரு வல்லமை உள்ள ஆவியானவர் எனக்குள்ள வாசமாயிருக்கு. the same power. ரெண்டாவது ஸ்டேயிங் பவர். அவர் யாருன்னா வாசமாயிருக்கிறவர், எனக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறவர். ஃபாதர் ஒரு அழகான பாடுவார், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. நல்லா கவனிங்க. இன்றைக்கு நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். நான் வாசம் பண்றதுக்காக வரல. நான் எதுக்கு வந்திருக்கேன்னா விசிட் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். இன்னைக்கு வந்தேன்னா மீட்டிங் முடிச்சதுன்னா சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் 8 மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவேன் நான். அவ்வளோதான். இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா விசிட்டிங். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. விசிட் பண்றதுக்கு இல்லை, உனக்குள்ள வாசம் பண்றதுக்கு இருக்கிறாரு. உன்னோட வாசம் பண்ண ஆசைப்படுறாரு. நான் சொல்றேன், இந்த தேவனை போல ஒரு தேவன் இந்த உலகத்துல இல்லைங்க, யாருமே கிடையாது. நம்ம எங்க வாசம் பண்ண ஆசைப்படுவோம் தெரியுமா? நம்ம இருக்கிற நிலைமையை காட்டிலும் இன்னும் அடுத்த நிலைமையில் எப்படா போலாம். எங்க வீட்டில் ஒரு பெட்ரூம் கூட இல்லைன்னு, ஹாலில் தான் எல்லாம் படுத்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா நம்ம அடுத்தது எங்க வாசம் பண்ண ஆசைப்படுவோம்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு பெட்ரூம் இருக்கிற வீட்டுக்காவது போகணுன்னு. ஒரு பெட்ரூம் இருக்கிற வீட்டில் இருக்கவங்களை கேளுங்க, இன்னொரு பெட்ரூம் இருந்தால் நல்லா இருக்கும், 2 BHK இருந்தால் நல்லா இருக்கும்னே. ஆனா தேவன் யார் தெரியுமா? வானத்தின் மகிமையை விட்டு விட்டு அற்ப மனிதரை நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணுகிறார். உங்கள ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார் தம்பி தங்கச்சி. அவர் உனக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர்கள் தந்தருவார். என்றென்றைக்கும் உங்களுடைய வாசம், உங்களோட கூட என்றைக்கும் அவர் வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு இந்த ஒரு அஷூரன்ஸ் உனக்கு வேணும், இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. முதலாவது நான் சொன்னேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்கிற நம்பிக்கை. இரண்டாவது, அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை. மூன்றாவது, அந்த பரிசுத்த ஆவியானவர் மேல் எனக்கு ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு நான் ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு உங்களை ஒரு அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் ரொம்ப முக்கியமான நேரமாய் நான் கருதுகிறேன். இந்த அடுத்த 10-15 நிமிடங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாலிப வயதில் நீங்கள் இந்த ரட்சிப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. எபேசியர் 1:13. இந்த வசனத்தை மாத்திரம் நான் விளக்கி சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த சத்தியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற கிரியையை இந்த ஒரே வசனத்தை வச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் உங்களுக்கு முழுசா விலைக்கு சொல்ல போறேன். ஐ வாண்ட் யூ ஆல் டு லிசன் டு மீ. நீ தயவு செய்து கவனிங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மாத்திரம் இல்லை, உங்களுடைய மரணம் வரைக்கும் இந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. முதல்ல, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. முதலாவது நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எங்க ஆரம்பிக்கு தெரியுமா? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நான் கேட்டேன். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் என்றது என்னது? வாட் இஸ் த மெசேஜ் ஆஃப் சால்வேஷன்? நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ரட்சிப்பின் சுவிசேஷம்னா என்ன? இயேசு எனக்காக இந்த உலகத்திலே பிறந்தார். ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் எனக்காக இயேசுவின் மூலமாய் தந்தார். அவர் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து
3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து பின்பு அவர் எனக்காக சிலுவையிலே மரித்து என் பாவங்களை எல்லாம் சுமந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவர் மீண்டும் எனக்காக திரும்ப வருவார். என்னை மீண்டும் அவருடைய பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளுவார். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கேட்டிருக்கீங்களா? ஆனால் இது வரைக்கும் நான் கேட்கலண்ணே அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருப்பீங்கன்னா அவங்க கை தூக்குங்க. எனக்கு இதை பற்றி தெரியாதுண்ணே. எல்லாருமே கேட்டிருக்கிறீங்க. இந்த சுவிசேஷத்தை நீங்கள் கேட்கலன்னா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இயேசு மதத்திற்கு அப்பாற்பட்டவர். இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்னா, இயேசு உலகத்திற்கு வர வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, மனுஷர்கள் வந்து கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பலி செலுத்தினாங்க. இந்த பாவம் பண்ணால் இந்த பலி, இந்த கொலை பண்ணா அதுக்கு ஒரு பலி, எல்லாத்துக்கும் பலிகளை ஆண்டவர். சிலதுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது, அவ்வளோதான். நீ கொலை பண்ணா காலி, அவ்வளோதான். ஆனால் அநேக பாவங்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருந்தாருன்னா பலிகளை வச்சிருந்தார். இதெல்லாம் நீ செஞ்சா நான் மன்னிச்சிருவேன். ஏன்னா ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் செய்கிற இடத்துல கடவுளால் வாழ முடியாது. ஆண்டவர் வந்து பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாக இருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, மனுஷன் ஒரு பாவம் செஞ்சுட்டானா, அவன் சேத்துல இருக்கிறானா, ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஒரு பலி ஏற்படுத்தினார். டேய், இந்த பலியை நீ செலுத்திட்டு பலி செலுத்தினா அவனை மன்னிச்சிருவேன், அதுக்கு நம்ம 2 பேரும் ஐக்கியமாயிடலாம்டா. இதுக்காக தான் ஆண்டவர் வந்து பலிகளை ஏற்படுத்தினார். ஆனால் மனுஷன் அதை எப்படி மாற்றிட்டான் தெரியுமா? அவன் எப்படி பலியை பார்த்துக்க ஆரம்பிச்சான்னா, இந்த ஆண்டருக்கு ஒரு வேலையே இல்லை, எது கேட்டாலும் பலி கொடு பலி கொடு பலி கொடுன்னு சாவடிக்கிறாரு. அதனால் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? நீங்கள் என் கூட பேசணுன்ற அவசியமும் கிடையாது, நான் உங்களை ஐக்கியமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பலி தானே தேவை, இந்த வச்சுவோம் போங்க. ஆடு தானே வேணும், ஆடு வேணுமா வச்சுவோம். மாடு வேணுமா மாடு வச்சுவோம். புறா வேணுமா புறா வச்சுவோம். என்ன வேணும் உங்களுக்கு வச்சுவோம் போங்க. இப்போ ஆண்டது எப்படி பார்க்க ஆரம்பிச்சார்னா, டேய் நான் உன் கூட ஐக்கியமாக இருக்கணுன்றதுக்காக பலி ஏற்படுத்தினேன். ஆனால் ஆண்டர் என்ன, மனுஷன் என்ன பண்ணுறான்னா பலியை வந்து ஒரு ஃபைன் மாதிரி நினச்சிட்டான். அவன் நினச்சிட்டான், இந்த வச்சு ஃபைனை கட்டி நான் பாட்டு போயிட்டே இருக்கிறேன் போங்க. இந்த போலீஸ்காரனுக்கு கொடுப்போம் பார்த்தீங்களா, அவன் ஃபைன் போட்டானா யாரும் சந்தோஷமாக கொடுக்குறீங்க. அப்பா இந்த போலீஸ்கார் ரொம்ப நல்ல ஒரு பாவக்கால நின்றுட்டு இருக்கிறாரு, எங்களுக்காக வேலை செய்கிறார், அவருக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறோம், யாராவது கொடுக்குறீங்களா? விட்டா மூஞ்சி அடிச்சிருப்பீங்க, இந்த வச்சுக்கோ போட, மனசில் திட்டிக்கிட்டே கொடுப்போம். ஆண்டவரையும் மனுஷன் அப்படி பார்க்க போலீஸ்கார மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பலி தானே வேணும், இந்த வச்சுக்கோ போங்க, போதுமா பாய் போங்க. இல்லாட்டி ஏதாவது சாபம் விட்டுருவாரு, இல்லாட்டி ஏதாவது நம்மளை சபிச்சிருவாரு, இல்லாட்டி ஆசீர்வாதம் எல்லாம் போயிருமே, இதுக்காக பலி கொடுக்க ஆரம்பிச்சோம். வேதம் சொல்லுது ஆண்டர் பலிகளை வெறுக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் டேய் உன் பலி எனக்கு வேணாடா, இப்படிப்பட்ட ஒரு பலி எனக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரையே பலியாய் மாற்றினார். அந்த பலி எவ்வளவு பெரிய பலி என்றால், ஆண்டவர் அந்த பலியை இயேசுவை உடைத்து அவருடைய முதுகெல்லாம் உழுதவனுடைய நிலத்தை போல மாற்றி அவ்வளவு கொடுமையான முறையிலே ஆண்டவர் அந்த பலியை அவர் பார்த்த பொழுது ஆண்டவர் சொன்னாரே, இந்த ஒரு பலி போதும் எனக்கு, இந்த உலகத்தின் பாவத்தை எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இந்த ஒரே பலியின் நிமித்தம் நான் மனுஷனுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நான் மன்னிச்சிடறேன்ப்பா. இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான், நீ பலி செலுத்த தேவையில்லை. நீ என்ன செய்யணும் தெரியுமா? எனக்காக ஒருவர் பலியானார் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். அந்த இயேசுவை நான் நம்புறேன். எதுக்கு நம்புறேன் தெரியுமா? என் பலியை அவர், என்னுடைய நான் செலுத்த வேண்டிய பலியை அவர் செலுத்திட்டார். நான் ஃபைன் கட்ட வேண்டியதுங்க அவர் வந்து கட்டிட்டாரு. நான் உடனே என்ன பண்றேன் தெரியுமா? அதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே உண்மையை நான் விசுவாசிக்கும் பொழுது நாம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒண்ணுமே இல்லை, அவரை விசுவாசிச்சா போதும். நான் சொல்றேன், இந்த இடத்துல ஒருவேளை நீ வந்திருக்கலாம், ஒருவேளை நீ வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நீ இல்லாமல் இருக்கலாம், உங்க அப்பா அம்மா ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்றேன், இயேசுவனுடைய மன்னிப்பு மதத்தை தாண்டியது, ஜாதியை தாண்டியது, உன்னுடைய நிலைமையை தாண்டியது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசத்தை தாண்டியது. நான் சொல்றேன், இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரே வழியும் அவரே சத்தியமும் அவரே ஜீவனுமாயிருக்க. ஒருவேளை நீ இதுவரைக்கும் அந்த இயேசுவை நீ விசுவாசிக்காமல் இருந்தால், உன் பாவத்தை மன்னிப்பதற்கு நீ பல இடங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நீ பல காரியங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவது ஒன்றே ஒன்று தான் செய்கிறோம். நான் சொல்றேன், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாகும். நான் என்ன பண்றேன், இன்னைக்கு நீ கேட்டிருக்க, நீ கேட்டு என்ன பண்றோம்னா, நான் அதை விசுவாசிக்கிறேன். எஸ், எனக்காக ஒருவர் பலியானார் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன்.
என்றைக்கு இந்த விசுவாசத்தை நம்முடைய இருதயத்தில் நம்ம பெற்றுக்கொள்றோம், நல்லா கவனிங்க, எப்பொழுது விசுவாசிகளாய் மாறுகிறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்குறேன், இப்படிதான் எனக்கு ரட்சிப்பு அப்படின்றத நான் கேள்விப்படுறேன், நான் இப்படிதான் மோட்சத்துக்கு போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ நான் கேட்டதை இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருக்கலாம், கேட்டு நீங்கள் நம்பாம கூட இருக்கலாம். ஆனால் ஒருத்தன் நம்புறான்னு வைங்களேன், விசுவாசியாக மாறுறான். எப்படி விசுவாசியாக மாறுறான்? வேதம் சொல்லுது 2 காரியங்களை நம்ம செய்யணும். ஒருத்தன் விசுவாசியாய் மாறுவது 2 காரியங்கள். முதலாவது என்னன்னா, தன்னுடைய வாயை திறந்து இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிக்கை செய்யறான். வாயை திறந்து இயேசுவே ஆண்டவர், he declares with his mouth that Jesus is Lord, இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிக்கை செய்யறான். இரண்டாவது, தன்னுடைய இருதயத்திலே பிதாவானவர் இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்பதை இருதயத்தில் விசுவாசிக்கிறான். 2 காரியங்கள் நடக்குது. ஒன்று, உன் வாயினால் நீ அறிக்கை பண்ற, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுது. உன் இருதயத்தில் இருக்கிறத வாய் பேசுது, வாய் சொல்லுது இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிக்கை பண்ணு. இரண்டாவது, இருதயத்தில் பிதாவானவர் இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்பதை தன்னுடைய இருதயத்தில் விசுவாசி. இந்த 2 காரியங்களை செய்யும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். நான் சொல்கிறேன், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம், இந்த 2 காரியங்களும் வாழ்க்கை நீ செய்யாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு நான் அடுத்த அந்த முடிக்கிறதுக்கு முன்பதாக இந்த 2 காரியத்தை மாத்திரம் நம்ம எல்லாரும் செய்யணும்னு நான் விசுவாசிக்கிறேன். நீ ஏற்கனவே செஞ்சதாலும் பரவாயில்ல, பட் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இந்த 2 காரியங்களை, முதலாவது என்ன தெரியுமா? வாயை திறந்து இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிக்கை பண்ண போகிறோம். எல்லாரும் பண்ணலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கையை தூக்கி 3 முறை நம்ம இதை சொல்ல போகிறோம். இயேசுவே ஆண்டவர். சத்தமாக சொல்லுங்களேன், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இப்போ கடைசியா உன் இருதயத்தில், நான் கும்பிடுற கடவுள், நான் நம்புகிற இந்த இயேசு, அவர் மரிச்சு போன தேவன் அல்ல, பேச முடியாதவர் அல்ல, பார்க்கக்கூடாதவர் அல்ல. நான் நம்புகிற இந்த இயேசு யார் தெரியுமா? 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினவர். இதை நான் என்ன பண்ணுறேன்னா, என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். நான் உனக்கு 20 நொடிகள் நான் டைம் தரப்போகிறேன். அப்படியே கண்களை மூடி உன் இருதயத்தில் நீ சொல்லு, ஏசப்பா, நீங்கள் உயிரோடு இருக்கிற தேவன், உங்களை பிதாவானவர் உயிரோடு எழுப்பினார் அப்படின்றத நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். நான் பிலீவ் பண்ணுறேன், நான் பிலீவ் பண்ணுறேன். நீ உன் இருதயத்தில் விசுவாசி. நான் ஆராதிக்கிற தேவன், நான் கும்பிடுற தேவன், அவர் உயிரோடு இருக்கிற தேவன், மரித்து போனவர் அல்ல, அவர் ஏதோ பேச முடியாதவர் அல்ல, அவர் உயிரோடு எழும்பிய தேவன், உயிரோடு எழும்பிய தேவன், உயிரோடு எழும்பியது. கடைசி பார்த்து பாருங்க, உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. சொன்ன விசுவாசி அப்போ எப்போ ஆவறாங்கன்னா, வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசிக்கிறாங்க. இப்போ இவங்க ரட்சிக்கப்படுறாங்க. இப்போ இந்த விசுவாசிகளான போது அப்படின்றதுக்கு இன்னொரு காரியம் இருக்கு. என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் விசுவாசிக்கிறேன்றதை நான் எதுல காட்டணும்னா, கிரியையில காட்டணும். அப்போ அந்த கிரியையில காட்டுறது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எப்படி நான் விசுவாசியா மாறுறேன், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை என்னோட இருதயத்தில் ஏற்றுக்கொண்டேன்றதை நான் வெளிப்படையா எப்படி காட்டுறேன் அப்படின்னு சொன்னா, அதற்கு தான் ஆண்டவர் எதை வச்சார்னா, ஞான ஸ்நானம் வச்சார். இந்த ஞான ஸ்நானம் என்றது என்னன்னு சொன்னா, நான் இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றேன், நான் விசுவாசிக்கிறது எல்லாவற்றையும் நான் வெளிப்படையா எல்லாருக்கும் சொல்றேன் அப்படின்றத நான் வெளிப்படையாய் காட்டுவது. இட்ஸ் a public declaration of my faith. என்னுடைய விசுவாசத்தின் வெளிப்படையான ஒரு அத்தாட்சி. அதுக்கு நான் என்ன பண்றேன்னு சொன்னா, நான் என் ஞானஸ்நானத்துக்கு போடுறேன். இந்த ஞானஸ்நானத்தை குறித்து உங்களுக்கு நான் சில காரியத்தை மாத்திரம் சொல்றேன். 2 காரியம். ஞானஸ்நானன்றது என்னது? நிறைய பேர் நினைச்சாங்க ஞானஸ்நானன்றது தண்ணிக்குள்ள முக்கி எழும்புனா அவ்வளோதான் ஞானஸ்நானம். ஆனால் ஞானஸ்நானம் என்பது ஏதோ தண்ணிக்குள்ள முக்கி எழும்புறது இல்லை. இந்த ஞானஸ்நானம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது தெரியுமா? நல்லா விளைக்கொள்ளுங்க. எதற்கு அடையாளமாக இருக்கு? நீங்கள் தண்ணிக்குள்ளே உங்களை முக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் உள்ளே போறீங்க. அதற்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், நீங்கள் இயேசுவுடைய அடக்கத்தோடு நீங்கள் சம்பந்தம் கலக்கிறீங்க. You are buried with him through baptism. அந்த அடக்க ஆராதனை, உங்களை இயேசுவுடைய அடக்கத்தோடு நீங்கள் ஒப்புரவாகிறீர்கள். நீங்க சம்பந்தம் கலக்கிறீங்க. நீங்க வெளியே வரும்பொழுது எதற்கு அது ஒப்பனையா இருக்கிறது என்றால், இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பனையா இருக்குது. அப்போ நீங்க ஞானஸ்நானம் என்பது ஏதோ தண்ணிக்குள்ள முக்கி வெளியே வரதில்லை. உங்க ஞானஸ்நானத்தில் 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, நீங்கள் இயேசுவோட அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள். 2வது, இயேசுவோட உயிரோடு எழும்புறீங்க. இந்த அடக்கம் பண்ணப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், என்னுடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. நீ எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம், நீ என்ன வேணா செஞ்சிருக்கலாம், ஆனா நீ உள்ள போகும் பொழுது நீ என்னவா மாறுறேன்னு சொன்னா,
நான் என்னுடைய பாவங்கள் எல்லாம் அந்த ஒரு இமைப்பொழுதுல எல்லாமே மன்னிக்கப்படுகிறது. என்னுடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது. நான் என்னென்ன தவறு செஞ்சனோ எல்லாமே ஒளிந்து போகிறது. நான் வெளியே வரும்பொழுது எப்படி வரேன்னு சொன்னா, ஒரு புதிய சாயலாய் நான் இயேசுவையே தரித்தவனாய் நான் வரேன். நான் சொல்றேன், இதுதான் ஞானஸ்நானம். ஒருவேளை இது வரைக்கும் அண்ணே நான் இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேனே, நீங்க சொன்னது போல நான் வாய் திறந்து கூட சொல்றேனே, ஆனா இது வரைக்கும் நான் இந்த ஞானஸ்நானத்தை நான் பெறலனே, நான் இயேசுவோட நான் அந்த மரணத்தோடு உயிர்த்தெழுதோடு நான் சம்பந்தம் கலக்கலனே, நான் இயேசுவோட அந்த அந்த கவனன்ட்டை நான் செய்ய விரும்புகிறேனே, அந்த உடன்படிக்கை நான் செய்ய விரும்புகிறேனே. இட்ஸ் எ கவனன்ட் பா. நீ இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் பரலோகத்தில் நான் வாழ வேண்டும் என்ற ஆசையுடைய ஒவ்வொருவரும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு உடன்படிக்கை. அது என்ன உடன்படிக்கை தெரியுமா? ஞான ஸ்நானத்தின் மூலமாக நான் உடன்படிக்கை பண்ணுறேன். நீ என்றைக்கு அந்த உடன்படிக்கை நீ செய்கிறாயோ, நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் தலைகளாய் புரட்டி போடுகிற ஒரு சம்பவம் நடக்கிறது. நீ அன்றிலிருந்து நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறாய். பரலோகத்தின் நிச்சயத்தை தேவன் உனக்கு தருகிறார். இந்த உலகத்தோடு உன் கண்கள் மூடுறது கிடையாது. இதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், பேர் கிங்ஸ்லி. நானு காட்சன் கிங்ஸ்லி, இந்த 3 பேரும் பயங்கர நெருங்கிய நண்பர்கள். எப்பவுமே ஒன்றா சுற்றிக்கிட்டு இருப்போம் ஸ்கூலில். ஆனால் ஸ்கூல்லாம் முடிஞ்சது, காலேஜ்லாம் முடிஞ்சது, ஒருத்தர் எங்கெங்கேயோ போயிட்டோம். இந்த கிங்ஸ்லி, காட்சனையாவது எனக்கு தெரியும் கொஞ்சம், எங்கள் சர்ச்சு பையன். கிங்ஸ்லி வந்து கிறிஸ்தவ பையன் தான், ஆனால் கிட்டத்தட்ட நாஸ்திகன், கடவுளே இல்லைன்னு சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்போவே அவன் எங்கே போனானே எனக்கு தெரில. எப்பயாச்சும் எங்கேனா பார்ப்போம், எப்பயாச்சும் ஃபோன் பண்ணுவான். ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு கால் பண்ணான். ஃபோனை எடுத்தேன். சொன்னான், ஜோயல் தயவுசெய்து வீட்டுக்கு வாடான்னா. கேட்டேன், ஏய் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்டா, நான் ஒரு 2-3 நாளில் வரேன்டா, என்ன விஷயம்னு கேட்டேன். நான் சொன்னான், ஜோயல் என் வீட்டுக்கு வா, ஏன்னா நீ வந்து பார்க்கும்போது நீ என்னை பார்க்குறதா தான் நான் கடைசியாக இருக்கும்ண்ணா. எனக்கு உணர்த்துக்கு என்ன சொல்கிற, என்னடா சொல்கிற? இல்லைண்ணா நீ வீட்டுக்கு வாடா, அதான் நீ என்னை பார்க்குறது கடைசியாக இருக்கும். உடனே அடிச்சு பிடிச்சி என் ஃப்ரெண்டு கால் பண்ணேன், காட்சனுக்கு. டேய் இப்படி சொல்கிறான்டா. ஆனால் அவன் சொல்கிறான், டேய் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி இதே தான்டா சொன்னான். 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போனோம். வீட்டுக்கு போனால் கட்டில் படுத்துருக்குறான். வெறும் எலும்பும் தோலும் தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. அவனை நான் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குற சம்மந்தமே இல்லை. எலும்பு தோலுமா இருக்கணும். பார்த்தோன்னு தெரிஞ்சது ஏதோ ஒரு மிகப்பெரிய வியாதியில் இருக்கணும். நான் சொன்னேன், டேய் எலும்புடா, தயவுசெய்து எலும்பு, ஹாஸ்பிட்டல் போகலாம் வா. அவன் ரொம்ப ஏழ்மையில் இருந்தான், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்டா நான் பிடிச்சி திட்டினேன், ஏன்டா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா. உடனே எங்கள் சர்ச்சோடைய டாக்டர் போன உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனாலும் இல்லைப்பா, இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. அந்த ரிப்போர்ட் வரதுக்கு ஒரு 2-3 நாள் ஆச்சு. இந்த ரிப்போர்ட் வந்த உடனே கூப்பிட்டாரு, வாங்க ஹாஸ்பிட்டல் வாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். இவனை வெளியே உட்கார வச்சுட்டு நானும் காட்சனும் உள்ளே போனேன். எங்கள் சர்ச்சு டாக்டர்ன்றதுனால தைரியமாக உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு நான் கேட்டேன், டாக்டர் என்ன ஆச்சு இவனுக்கு? அவர் சொன்னார், ஜோயல் 4th ஸ்டேஜ் கேன்சர்ப்பா, ஒன்றுமே செய்ய முடியாது. என் வயசு 4th ஸ்டேஜ் கேன்சர், எல்லா இடமும் பரவிடுச்சு கேன்சர், புற்றுநோய் எல்லா இடமும் பரவி, அவனை காப்பாற்றவே முடியாது. நான் கேட்டேன், டாக்டர் அவனுக்கு எவ்வளோ நாள் இருக்குது டாக்டர்? சொன்னார், 2 மாதம் உயிரோடு இருப்பான்பா, மேக்ஸிமம் 2 மாதம், இல்லை அதிகபட்சம் 3 மாதம் இருப்பான்பா, அவ்வளோதான், இதுக்கு மேலே வாழ முடியாது அவனால். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. டாக்டர் இது அவன்கிட்ட எப்படி சொல்கிறது? சொன்னார், சொல்லி தான் ஆகணும். நான் சொன்னேன், நீங்களே சொல்லிடுங்க டாக்டர், எனக்கு சொல்கிறதுக்கு மனசு இல்லை. நான் வெளியே வந்து கிங்ஸ்லி டாக்டர் கூப்பிட்றாரு, உள்ளே போடான்னு. உள்ளே போனால் டாக்டர் சொன்னார்னு நினைக்கிறேன். வெளியே வரான், தேம்பி தேம்பி அழுகுறான், என்னை கட்டி பிடிச்சி அழுகுறான். அழுதுட்டு சொன்னான், ஜோயல் எனக்கு ஒரே ஒரு ஆசைடா, எனக்கு 3 சின்ன பசங்க இருக்கிறாங்க, அந்த 3 பசங்களை மட்டும் நீ படிக்க வச்சிடறா போதும்டா, எனக்கு வேறு எதுவுமே வேணாம்டா, அவனை படிக்க வச்சிரு போதும். நான் சொன்னேன், டே அதை பற்றி கவலையப்படாத, அந்த 3 பசங்களை என் பொறுப்புடா, நான் படிக்க வைக்கிறேன், அதை பற்றியே கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் நான் பேசணும். அவனை காரில் ஏற்றினேன். அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லே அவனை காரில் உட்கார வச்சுட்டு அவன்கிட்ட சொன்னேன், கிங்ஸ்லி இன்னைக்கு நீ அந்த பக்கத்தில் இருக்க, நான் இந்த பக்கத்தில் இருக்கிறேன். உங்ககிட்ட டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, இன்னும் நீ எவ்வளோ நாள் வாழ போகிறேன்னு எனக்கு தெரியாதுடா. நீ 2 மாதம் வாழ போறியோ 3 மாதம் வாழ போறியோ, எவ்வளோ நாள் வாழ போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு இந்த நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு, நாளைக்கு எனக்கு இந்த நிலைமை வரலாம்.
இதே நிலைமையில் நான் உட்காரலாம். ஒருவேளை நீ சுகமாயிட்டு நீ என்ன பார்த்து கூட பேசலாம். ஆனா எனக்கும் உனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இன்றைக்கு நான் கண்ணை மூடினா நான் எங்க கண்ணை திறப்பேன்றது எனக்கு தெரியும். நான் பரலோகத்தில் ஆண்டவரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ கண்ணை மூடி திறக்கும் போது எங்க இருப்பேன்னு உனக்கு தெரியுமாடான்னு கேட்டேன். நான் சொன்னேன், இந்த உலகத்துல கண்களை என்றைக்காகிலும் ஒரு நாள் நம்ம கண்ணை மூட தான் போறோம். எல்லாவனும் சரி, அது பணக்காரனோ ஏழையோ படித்தவனோ படிக்காதவனோ எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கிறது. கண்களை மூடுற ஒரு நாள் இருக்கு. ஆனால் அது முக்கியம் இல்லை. கண்ணை மூடிட்டு நான் திருப்பி கண்ணை மூடுற அடுத்த நிமிஷம் இன்னொரு இடத்துல நான் கண்ணை திறக்க போகிறேன். அது இயேசு இருக்கிற பரலோகமா அல்லது இயேசு இல்லாத நரகமா அப்படின்றத நீ தான் தீர்மானிக்கணும். அந்த காரில் அவனுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன். அவன் அழுதான். ஏய், இவ்வளவு நாள் இந்த இயேசு இல்லாமல் வாழ்ந்துட்டேன்டா, எனக்கு இப்பயாச்சும் எனக்கு அந்த இயேசு வருவாரா? நான் சொன்னேன், பாவி அவர் வெளியே தள்ளுறதே கிடையாதுடா, நீ சர்ச்சுக்கு வா. ஒரு மாதம் சர்ச்சுக்கு வந்தான். ஒரு மாதம் கழித்து அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கு அவன் மனைவிக்கும் சர்ச்சில் ஞானசானம் பெற்றோம் கொடுத்தாங்க. 2 மாதம் கழித்து அவன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த உலகத்தில் கண்ணை மூடின கிங்ஸ்லி ஆண்டவரோட கண்ணை திறந்துருக்கிறான்னு தெரியும். நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த இடத்துல நீ உட்காந்துருக்கலாம் தம்பி தங்கச்சி. என்றைக்காக ஒரு நாள் நீ கண்ணை மூடுவ. அன்றைக்கு உனக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாவம் மன்னிக்கப்படுவதுக்கு இந்த உலகத்தில் வேறு வழியே கிடையாது. சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து அந்த விசுவாசத்தை வெளிப்படையாக அறிவித்து ஞான ஸ்நானத்தினால் திருமுழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்று, ஞானஸ்தானத்தை பற்றி வேதம் சொல்லுது, குழப்ப விரும்பலை. பட் ஞானஸ்தானம் யார் எடுக்க முடியும்? எப்போ எடுக்க முடியும்? சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார். அப்படிதான் வேதம் சொல்லுது. They heard, believed and were baptized. அப்படியே ஆப்போசிட்டாக கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்புறம் கேட்டு அப்புறம் விசுவாசம், அது கிடையாது. பைபிள் அப்படி சொல்லு, கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறணும். இதுதான் பைபிள் சொல்லுது. அதனால் இதுவரைக்கும் நான் கேட்டேங்க அதிலே இருக்கிறேன் அப்படின்ற நிலைமையில் இருக்கலாம். இல்லை நான் கேட்டேன் விசுவாசித்தேன் இந்த விசுவாசத்தோடு நிற்கிறேன் அப்படின்ற. ஆனால் அதை கேட்டு விசுவாசித்த ஞானஸ்நானம் பெறலைன்னு நான் இந்த ஞானஸ்நானத்தை பெற ஆசைப்படுறேன். நானும் அந்த பரலோகத்தின் நிச்சயத்தை நானும் பெறணும். கிங்ஸ்லியை போல் என்னைக்கு ஒரு நாள் நான் கண்ணை மூடணும், திறக்கும் பொழுது நான் இயேசுவோடு இருக்கணும். என் நித்திய காலமாக. தம்பி, இந்த உலகம் வந்து உனக்கு 60 வருஷம் கொடுக்கும், 70 வருஷம் கொடுக்கும், அவ்வளோதான் இந்த உலகம். ஆனால் நான் சொல்கிறது என்ன தெரியுமா? நீ அடுத்தது கண்ணை திறக்க போகிறது ஒரு 60 வருஷத்துக்கு இல்லை, உன்னுடைய நித்திய காலமாய் உன் வாழ்க்கை நீ கழிக்க போகிற. அந்த நித்தியத்துக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறியா? அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஞானஸ்நானத்தை ஒப்பு. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. அண்ணே, நீங்கள் எவ்வளோ வயது உள்ளவர்களாக இருக்கலாம், இல்லை வாலிப பிள்ளையா டீனா நீ இருக்கலாம். நான் பேசின காரியம் உனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீ இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். அண்ணே, இந்த ஞான ஸ்நானத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்கிற யாராவது ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, ஒரு அண்ணன், ஒரு அக்கா இங்கே இருப்பீங்கன்னா அவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். கையை உயர்த்துங்க. அண்ணே, நான் ஞான ஸ்நானம் எடுக்க விரும்பல. தேங்க்யூ தங்கச்சி, நல்லா கையை உயர்த்துங்க. வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஆண்டருக்கு முன்பதாக இந்த தீர்மானத்தை எடுக்கிறீங்க. நல்ல கையை உயர்த்துங்க. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தங்கச்சி. நிறைய கரங்கள் உயர்த்திருக்கிறத பார்க்குறேன். அப்படியே கரங்களை உயர்த்துங்க. இயேசு முன்பதாக கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, நான் ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறேன், நான் உடன்படிக்கை செய்ய போகிறேன். நீங்கள் தப்பாக நினைக்கிறேன், நான் அப்படியே ஏம் நிற்கிறீங்களா? வெட்கப்படாமல் ஏம் நில்லுங்க பாப்பா. கரங்களை உயர்த்தினவங்க உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சீக்கிரமாக ஜெபிச்சு முடிக்க போகிறேன். அப்படியே ஏம் நில்லுங்க. கரங்களை உயர்த்தினவங்க மாத்திரம் ஃபாஸ்ட்டாக ஏம் நில்லுங்க. கரங்களை உயர்த்தினவங்க மாத்திரம் சீக்கிரமாக ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் வேற உயவு. மற்ற யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டியதில்லை. நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எடுத்த தீர்மானம் சாதாரண தீர்மானம் இல்லைப்பா. இது உன் நித்தியத்திற்கான தீர்மானம். நீ மற்றவர்களுக்காக எடுத்த தீர்மானம் இல்லை, இது உனக்காக எடுத்த தீர்மானம். நீ சந்தோஷமாக நிற்கணும், தைரியமாக நிற்கணும். நான் யாருக்கு முன்னாடி எடுத்திருக்கேன் தீர்மானத்தை? ஏசப்பாவுக்காக எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஏசப்பாவோட உடன்படிக்கை செய்ய போகிறேன். வேறு யாராவது இருக்கிறீங்களா? சீக்கிரமாக ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் வேர் எவர் யூ ஆர். டக்குன்னு எழும்பிடணும். உன் வாழ்க்கை நீ எடுத்த தீர்மானங்களில் மிக மிக முக்கியமான தீர்மானம் இதுதான்.
ஒரு வேளை எழும்புறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குனே அப்படி இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் போதகரை சந்திங்க, என் ஞானஸ்நானத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. எழும்பி இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கீழே இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி அவங்களுக்கு நேரம் நீட்டுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. இன்றைக்கு இத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கரங்களை நீட்டி, ஆண்டவர் இது எழும்பி இருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த கரம் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும். தேவனுடைய தயவு இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை வாழ்க்கையில் விளங்க செய்யும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதித்து வழி நடத்தி பலப்படுத்தி எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் நிற்க சீக்கிரமாய் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று சபையிலே சேர்க்கப்பட நீர் கிருபை தாரும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி இந்த பிள்ளைகளை வாழ்த்தலாமா? God bless you தம்பி, God bless you. உட்காரலாம், மே பி சீட்டட். போதகரை சந்திங்க, சீக்கிரமாக ஞானஸ்நானம் எடுக்க போறீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒன்றுன்னு சொல்லி முடிச்சிடுறேன். விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முதலாவது என்னது? சத்திய வசனமாய் சுவிசேஷத்தை கேட்டேன். அடுத்தது விசுவாசித்தேன். அந்த விசுவாசத்தை நான் வெளிப்படையாக காட்டினேன். இது நடந்த உடனே நடக்கிறது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியால் நீங்கள் முத்திரை போடப்படுகிறீர்கள். நல்லா கவனிங்க தம்பி, 5 நிமிஷம் முடிக்க போறேன். என்றைக்கு ஒருவன் சத்திய வசனம் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிச்சானோ, என்றைக்கு அவன் ஞானஸ்நானம் பெற்றானோ, அன்றைக்கு அவனுக்கு என்ன கிடைக்கிறது என்றால், பரலோகம் அவனுக்கு தருகிற ஒரு வெகுமதி என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தரார். இந்த பரிசுத்த ஆவியால் நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். நான் நிறைய இது குறித்து பேசணும்னு நினைச்சேன், பட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் தெரியுமா? அவர் நமக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு காரியத்தை நம்ம உறுதிப்படுத்துவதற்கு 3 வழிகள் இருக்கு. ஒன்று வந்து சேயிங், சொல்றதுனால நம்ம ஒரு காரியத்தை சொல்கிறோம். இப்போ பாஸ்டர் வந்து எனக்கு ஃபோனில் தான் கால் பண்ணார். பாஸ்டர் இது மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுற, வரீங்களா? அவ்வளோதான். நான் பாஸ்டர் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, பாஸ்டர் வந்து மீட்டிங் நடத்துவார், இப்படி இன்றைக்கி ஒரு கூட்டம் நடக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். நான் பாஸ்டர்கிட்ட சொல்ல, அப்படி நீங்கள் எனக்கு சொல்லணுன்னா எனக்கு நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி அதில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு அனுப்புங்க, அப்போ தான் வருவேன் அப்படிலாம் சொல்ல. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, எதை வச்சு நம்பினேன்னா அவர் வார்த்தையை வச்சு நம்பினேன். ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிற சில வாட்டி என்ன ஆகும்னா வார்த்தை போதும். ரெண்டாவது ஒன்று இருக்குது, என்னென்னா சிக்னேச்சர். இது என்னென்னா கையெழுத்து. நீங்கள் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்கன்னா உங்கள் காசு தான் உள்ளே இருக்குது. ஆனால் அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் காசு எடுக்கணும்னா நீங்கள் பேங்க்கில் போய் மேனேஜர்கிட்ட ஐயா ஒரு 10,000 கொடுங்க அப்படின்னா அவர் கொடுக்க மாட்டார். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? தம்பி, இங்கே உன் வார்த்தை உறுதிப்படுத்த முடியாது, வார்த்தையை வச்சு உறுதிப்படுத்த முடியாது, நீ என்ன பண்ணால் கையெழுத்து போட்டு கொடுப்பா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீ கையெழுத்து போட்டால் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சல்லானில் நீ கையெழுத்து போட்டு நீ கொடுத்தா உன் கையெழுத்து மேட்ச் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இந்த அப்பா காசு அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. எப்போ? கையெழுத்து போட்டது தான். அங்கே வந்து கையெழுத்து தான் உறுதிப்படும். ஆனால் 3வது ஒன்று இருக்குது, அது பேர் என்ன தெரியுமா? சீல், முத்திரை. இது யார்கிட்ட இருக்கணும்? அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்கும், பெரிய பெரிய அதிகாரிகள் இருப்பான் பாருங்கள், அவங்க கையில் இந்த முத்திரை இருக்கும். ஏதாவது ஒரு கடையில் திருமல் நடக்குதுன்னா கடையை மூடிட்டு ஷட்டரை போட்டு ஒரு போட்டை போட்டு ஒரு துணியை கட்டி ரெட் கலர் ஒரு பெயிண்ட் அடித்து ஒரு முத்திரை அடித்தானா அவ்வளோதான். அவன் திறக்கிற வரைக்கும் யாராலும் திறக்க முடியாது. ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சொல்லவே இல்லைன்னு மாற்றிடலாம். வேர்ட் கேன் பி டினைட். இப்போ பாஸ்டர் வந்து கால் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லிட்டு டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் கிளம்புற நேரத்தில் பாஸ்டர் நான் கிளம்புறேன் அப்படின்னா, பாஸ்டர் எங்கே கிளம்புறீங்க, யார் நீங்கள், நான் உங்களை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். நான் எதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கையெழுத்து இருக்கு பாருங்களேன், கையெழுத்தை ஃபோர்ஜ் பண்ணிடலாம். எத்தனை பேர் உங்கள் அப்பா அம்மா கையெழுத்தில் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கார்டில் மாற்றி போட்டுருக்கீங்கன்னு தெரில. சில பேர் சரி இப்போ தான் பண்ணியிருப்பீங்க போல இருக்கு. கையெழுத்து டூப்ளிகேட் அடிச்சிடலாம். இப்போ இன்றைக்கெல்லாம் டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்துருக்கு. என் கையெழுத்தில் எங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டலாக சிக்னேச்சர் வச்சுருக்காங்க. இந்த லெட்டர் அனுப்பும்போது, இந்த இப்போ சர்ச்சு இப்போ இதில் ஏன்னோ இப்போ கார்டிலலாம் அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, என் டிஜிட்டல் சிக்னேச்சரை போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவ்வளோதான். நான் ஒரு வாட்டி தான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதை டெக்ஸ்ட் பண்ணி வச்சுட்டு அடிச்சு என் கையெழுத்து மாதிரியே போட்டே இருப்பானுங்க எல்லாத்துக்கும். சிக்னேச்சரை டூப்ளிகேட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சீல் இருக்கு, ஒரு முத்திரையை யாராலும் உடைக்க முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் வார்த்தையினால் உறுதிப்படுத்தப்பட்டவர் கிடையாது, கையெழுத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டவர் கிடையாது, முத்திரையினால் உறுதிப்படுத்தப்பட்டவர். நீங்கள் இன்னைக்கு அசைக்க முடியாத 3வது நம்பிக்கை இதுதான். எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவன் யார் தெரியுமா? அவர் எனக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில உனக்குள் வந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் என்றைக்குமே உன்னோடு கூட இருக்கு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர். எனக்கு இந்த பரிசுத்தவன் எப்படி கிடைச்சிருக்கிறார்னா முத்திரையை கிடைச்சிருக்கிறார். அப்போ நம்ம ஒன்றை விளங்கி கொள்ளணும், நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இது நல்லா கவனிங்க, எல்லாருக்குமே நான் பேசுகிறேன். இங்கே இருக்கிற நிறைய பேர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க, எனக்கு தெரியும். நீங்களா யாருன்னா சத்திய வசனத்தை கேட்டீங்க, 2வது விசுவாசிச்சிங்க, அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் பெற்றீங்க.
இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நான் ஒரு பாவமே பண்ணல அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். கையை தூக்கி இருந்தீங்கன்னா அதை போல ஒரு பொய் இந்த உலகத்திலே கிடையாது. ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் நம்ம எத்தனையோ தவறுகள் செய்கிறோம். ஒருவேளை பெரிய பெரிய தவறு செய்யாமல் இருக்கலாம். வேதத்தில் தவறுகள் அப்படின்னு போடுறது கோபம், கசப்பு, வைராக்கியம், விரோதம், இதெல்லாம் பெரிய பாவம் தான் வேதத்தில். நம்ம அதெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. நம்ம எல்லாருமே தவறு செய்கிறோம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நான் விசுவாசியாய் நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றேன், எனக்கு பரிசுத்தம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார்? எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார்? முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன், முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். முத்திரையாய் கிடைச்சி. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி இதோட முடிக்கிறேன். இப்போது பரிசுத்தம் நான் பெற்றுக்கொண்டேன், இப்போ நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், பரிசுத்தம் பெற்றுக்கிட்டேன். இப்போ நான் பாவம் செஞ்சா பரிசுத்தம் என்னோட கூட இருப்பாரா போயிடுவாரா? கேள்வி புரிஞ்சதா இல்லையா? ஞானஸ்நானம் பெற்றாச்சு, இப்போ நான் தப்பு பண்ணுறேன், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் இருப்பாரா போயிடுவாரா? போயிடுவாரா? இதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் உங்களை விட்டு போகவே மாட்டார். என்னடா இவரு பரிசுத்தம் போகவே மாட்டார்ன்றாரு. நல்ல வேலை கொள்ளுங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் த சீல். மீட்கப்படும் நாள் வரைக்கும் எனக்கு முத்திரையாய் ஒரு பரிசுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்னை விட்டு போக மாட்டார். அப்போ நான் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருக்கலாமா? நல்லா கவனிங்க. வேதனை திரும்ப சொல்லுது, பரிசுத்தாவின் என்னை விட்டு அவரை வெளியே துரத்தவே முடியாது. அவர் என் கூட தான் இருக்க போறார், கடைசி வரைக்கும் என் கூட இருக்க போறார். ஆனால் நான் என்ன செய்யலாம் பைபிள் சொல்லு. பரிசுத்தாவினுக்கு நான் என்ன செய்யலாம்? ஒன்று என்ன தெரியுமா? மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துரத்தி விடாதீர்கள் போல துக்கப்படுத்தாதீர்கள். அப்ப எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவை நான் என்ன பண்ண முடியும்னா துக்கப்படுத்த முடியும். என் பாவம் என்ன பண்ண முடியும்னா அவரை துக்கப்படுத்த முடியும், நான் அவரை வேதனைப்படுத்த முடியும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் சொன்னல, பயங்கர சேட்டை. எங்க சர்ச்சில் உள்ள எல்லா டீச்சர்ஸும் எங்க ஸ்கூல்ல தான் வேலை செய்வாங்க. அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? பாஸ்டர் பசங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த சர்ச்சில் இருக்கிற டீச்சர் எல்லாம் நம்ம ஸ்கூலில் இருக்குங்க. அது போல ஒரு கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை வீட்டில் போய் சொல்கிறதுக்குள்ளே இங்கே அங்கே போயிடும். 100 வருஷம் போவோம் வீட்டுக்கு. நிறைய பேர் என்ன ஸ்கூலில் படாத பாடு இந்த டீச்சருங்கனால எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்போம், நீலாம் பாஸ்டர் பையனா, நீலாம் பாஸ்டர் பையனா, எதை பண்ணால் நீலாம் பாஸ்டர் பையனா. சில வாரம் நான் பாத்ரூம் போகிறது போ, நீலாம் பாஸ்டர் பையனா, பாஸ்டர் பையனு பாத்ரூம் வராதா, எது கேட்டாலும் நீலாம் பாஸ்டர் பையனா. இவங்களாம் சொல்லி வீட்டுனா தான் ஏதோ ஒரு பிரச்சனை வைங்களேன், அதுக்குள்ளே இப்போ எங்கள் அப்பா அடிச்சிருவாங்க ஃபோன். நான் வீட்டுக்கு போகிறேங்க, இதுங்களாம் சொல்லுவான், இவங்க எல்லாம் சொல்லுவான், நீலாம் பாஸ்டர் பையனா, பாஸ்டர் பையனா. எனக்கு ஒன்று தெரியும், நீ எத்தனை வாட்டி வேணால் சொல்லுமா, நான் யார் தெரியுமா? பாஸ்டர் பையன் தான். நீ என்னை எவ்வளோ பெரிய பாப்பின்னு சொல்லு, நான் யார்? பாஸ்டர் பையன் தான். அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் என்ன நடக்கு தெரியுமா? நான் வீட்டுக்கு போகும்போது எங்கள் அப்பா கூட சொல்ல, நீலாம் என் பையனடா அப்படின்னு கேட்கலாம், பையன்தான். அந்த உறவுல எதுவுமே மாறாது. ஆனால் என்ன தெரியுமா மாறுது? எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பாவுக்கு என்ன நடக்கு தெரியுமா? வேதனை. எங்கள் அப்பாவுக்கு துக்கப்படுறாரு என்னை நினச்சி. டேய், நான் இங்கே ஒரு கௌரவமாக ஒரு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீ போய் என் ஊரெல்லாம் என் பேரெல்லாம் ஊரில் போய் கெடுத்துட்டு இருக்கியடா. எங்கள் அப்பா என்ன சந்தோஷப்பட மாட்டார், துக்கப்படுறாரு. இதுதான் பர்சன் நடக்குது. நான் பாவம் பண்ணும்போது பர்சன் நல்லா கவனிப்பா. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, பர்சன் போயிடுவார். இது சத்துரு சொல்கிற பொய். அவன் சொல்லுவான், நீ பாவம் பண்ணுறல, அவன் போயிட்டார். இது எதுக்கு சொல்கிறான் தெரியுமா? நீ தனியாக உட்காந்து பாவம் செய்கிறதுக்கு. நீ நினைக்கிற யாருமே இல்லைடா என்னை பார்க்கறதுக்கு, ஆண்டவரே இல்லை, அவ்வளோ ஆண்டவர் போயிட்டார்ல, அவ்வளோ தான் பாவம் ஒரு இடத்துல ஒரு மாட்டார் போயிட்டாரு. இப்போ நான் தனியாக மாட்டிட்டேன், நான் தனியாக பாவம் செஞ்சுட்டே இருப்பேன். நீ ஒன்றை விளைங்க, நீ பாவம் செய்யும்போது ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. சந்தோஷப்படல, துக்கப்படுறாரு, அவ்வளோதான். ஆனால் உனக்குள்ள பரிசுத்தம் இன்னும் இருக்கிறாரு. ஏன்னா அவர் முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார். துக்கப்படுத்தலாம். ரெண்டாவது, ஆவியை அவித்து போடாதிருங்கள். ரெண்டாவது பரிசுத்தம் என்ன பண்ணலாம்? சொன்னது போல துரத்த முடியாது. முதல்ல துக்கப்படுத்தலாம், ஆனால் ரெண்டாவது என்ன தெரியுமா பண்ண முடியும்? அவித்து போட முடியும். அவித்து போடுறா என்னது? ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதுன்னு வைங்களேன், விறகு போட்டு நெருப்புனால எரிஞ்சிக்கிட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா குணத்தில் என்ன தெரியுமா? அவிஞ்சு போயிடும். பரிசுத்த ஆவியான நம்ம என்ன பண்ணலாம்னா அவித்து போட முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் முறை நல்லா கவனிங்க, முதல் முறை நீ அந்த தப்பு செய்யும் பொழுது இருதயத்தில் பரிசுத்தம் போட்டு உதைக்கிற மாதிரி இருக்கும். இருதயம் படபடப்பட அட்டிக்கும். உனக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும். ஐயோ நம்ம தப்பு செய்கிறோமே. பரிசுத்தம் உணர்த்துவார். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் யார் தெரியுமா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். உனக்குள்ள இருக்கிறவரே என்னன்னா, நீ பாவம் பண்ண உணர்த்துற, ஓடி போறவர் கிடையாது. நீ பாவம் பண்றியா,
நீதியை குறித்து நியாய தீர்ப்பு குறித்து ஆண்டவர் உள்ளேருந்து கண்டித்து உணர்த்துவார், டே அதை பண்ணாத. ஆனால் முதல் முறை பண்ணும் போது பயங்கரமாக உங்களை உணர்த்துவார். ஆனால் நீ அதே தப்பை திரும்ப 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 பண்ணிட்டே இருந்துவீங்களேன், கொஞ்ச நேரத்தில் என்ன தெரியுமா, அவித்து போடுறது. அது பேர் தான் கொஞ்ச நேரத்தில் ஆவியான பேசவே மாட்டார். போப்பா நீ பாட்டு உன் வழியை பார்த்துட்டு போயிட்டு நீ பண்ணுறதை பண்ணுப்பா. உள்ளே இருக்கிறவர் உள்ளே தான் இருக்கிறாரு, ஆனால் நம்ம கையில் தான் இருக்குது. அவர் துக்கமாக இருக்கிறாரா அவிந்து போயிருக்கிறாரா அப்படின்னு நம்ம கையில் இருக்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு வேளை பரிசுத்தாவின் உங்கள் வாழ்க்கையில் பெற்ற பிறகும் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தாவின் துக்கமாக இருக்கிறாரா அவிந்து போயிருக்கிறாரா அப்படின்றது நீங்கள் இன்றைக்கி யோசிச்சுட்டு, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியர் கிரியை செய்கிறவராக இருக்கணும் ஆண்டவரே, நான் ஒரு தப்பு பண்ணதை என் கூட பேசணும் ஆண்டவரே. நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கலாம், ஆனால் நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர் என்னை உணர்த்துகிறவராக இருக்கணும், என் கூட பேசுங்க ஆண்டவரே, நான் தப்பு பண்ணும்போது என் கூட பேசுங்க, என்னோட இடைப்படுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீ அந்த பரிசுத்தாவின் வாழ்க்கை நீ கேட்டு பாரு. நான் சொல்கிறேன், உன்னை ஆண்டவர் மேலான இடங்களில் கொண்டு போவார். அவர் சொல்கிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அவர் நடக்கிற வழிகளை நீ நடப்பாய் என்றால் உன்னை ஆண்டவர் உயரங்களில் கொண்டு போய் வைப்பார். 3 உண்மைகள் நான் சொன்னேன், மறுக்க முடியாத உண்மைகள். முதலாவது, அவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் அவரிடத்தில் திரும்ப வரும்பொழுது உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர். 2வது, உன் இழந்த ஆண்டுகள் எல்லாவற்றையும், நீ இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தந்து உன்னை ஆதி அன்பில் நேசிக்கிற, ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை நடத்துகிறவர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. 3வது, அவரை விசுவாசிக்கும் பொழுது உனக்குள்ள அவர் முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். என்னை விட்டு அந்த ஆண்டு போவே மாட்டார், என் கூட இருப்பார். ஆனால் நான் அவரை துக்கப்படுத்தாமல், அவரை அவித்து போடாமல், நான் அவரை ரொம்ப அதிகமாக நேசிக்க போகிறேன், அவர் சொல்கிறத நான் கேட்க போகிறேன் அப்படின்னு என்றைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து என்றைக்கு நாம் தீர்மானங்கள் எடுக்கிறோமோ அன்றைக்கு உண்மையாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்போம். அப்படி ஏன் இருக்கலாம் அவருடைய சமூகத்தில் எல்லாரும். நிறைய காரியங்கள் நான் இன்னைக்கு உங்களோட பேசியிருக்கிறேன். நான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு போங்க. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க தெரியல, எல்லாரும் கண்களை மூடுங்க. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க தெரியல, ஆண்டவர் என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, பரிசுத்தாவி என்னோட இடைப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் அந்த தவறை முதல் முறை செய்யும் பொழுது பரிசுத்தாவி என்னை ரொம்ப என்னை உடைச்சாருன்னு என்னை உணர்த்தினார். ஆனால் நான் தொடர்ந்து செஞ்சு 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 இன்றைக்கு அவித்து போட்டேன் இந்த பரிசுத்தாவி. நான் சொல்கிறேன், இன்றைக்கு அந்த பரிசுத்தாவியோட அக்கினி உன் மேலே ஊற்ற போகிறார் ஆண்டவர். மீண்டும் உன்னை கட்டி எழுப்ப போகிறார், மீண்டும் உன்னோட பேச ஆரம்பிக்க போகிறார். அதுக்கு நீ தான் இடம் கொடுக்கணும். நீ தான் ஆண்டவர் சொல். நீ வெளியே இருக்கிற பரிசுத்தாவினை கேட்க போகிறதில்ல, உனக்குள்ளேயே அந்த பரிசுத்தாவின் இருக்கிறார். அந்த பரிசுத்தாவினிட்ட நீ கேளு, ஆண்டவரே எனக்குள்ளே நீங்கள் கிரியை செய்யுங்க. எத்தனை பேர் கேட்கலான் இருக்கீங்க, எத்தனை பேர் கேட்கலான் இருக்கீங்க? தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடு, கரங்களை உயர்த்தி, பரிசுத்தாவியானவரே என்னோட பேசுங்கப்பா. கரங்களை உயர்த்தி கேட்பீங்களா? பரிசுத்தாவியானவரே என்னோட பேசுங்கப்பா, என்னோட பேசி ரொம்ப நாள் ஆச்சுப்பா, என்னோட பேசி நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டவரே நீங்கள் அமைதியாக இருப்பதற்காக எனக்குள்ளே இல்லை, என்னை உணர்த்துவதற்காக நீங்கள் இருக்கிறீங்க, என்னை நீங்கள் உணர்த்துவதற்காக இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். பரிசுத்தாவின் உன் வாழ்க்கையில் இறங்கிட்டாருன்னு சொன்னான், உன் வாழ்க்கைக்குள்ள அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னான். ஓ ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உணர்த்துகிறவராய் அவர் இறங்கிட்டாருன்னு சொன்னான். நீ பாவத்தை மேற்கொண்ட உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது மனிதனாய் நீ மாறுவதற்கு தேவன் உனக்கு உதவி செய்வார். அவர் பற்றி எழுதியிருக்கிறது. பரிசுத்தாவின் யார் தெரியுமா? உன்னுடைய பலவீனங்களிலே உன்னை பலப்படுத்துகிற பரிசுத்தாவியானவர். உனக்கு பலப்படுத்து, உன்னை கிண்டல் பண்ணுறவர் இல்லை. நான் சொல்கிறேன், நீ விழுற பற்றியா, நீ தவறு செய்கிற பற்றியா, உன்னை கிண்டல் பண்ணி ஒதுக்குறவர் இல்லை. அவர் உனக்கு என்ன தெரியுமா பண்ணுறாருப்பா? நீ கீழே விழுவன் எனக்கு தெரியும்ப்பா, நீ பலவீனன் என்று எனக்கு தெரியும்ப்பா, பலவீனன் என்று என்னை தள்ளிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஃபாதர் பாடுவார், பலவீனன் என்று அவருக்கு தெரியும், நான் இந்த பாவத்தில் விழுறேன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் புறம்பே தள்ளுறவர் இல்லை. நீ அந்த விழும்பொழுது கூட ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் இதை விரும்பி செய்யலப்பா, நான் விரும்பாத செய்கிறேன்ப்பா, நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாத செய்கிறேன், எனக்கு நீங்கள் பலப்படுத்துங்க. நான் சொல்கிறேன், நீ எந்த அடிமைத்தனமாக இருக்கலாம், எந்த பழக்க வழக்கமாக இருக்கலாம், நீ விழும்பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, எனக்கு நீ கிருபையை தாங்க, இந்த பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு விடுதலையை தாங்க. நீ கேட்டு பாரு, உன்னை விடுதலை ஆக்குவார். ஏன்னா அது அவருடைய வேலை. என் பலவீனத்தில் என்னை பலப்படுத்துகிற பரிசுத்தாவியானவர். இன்னைக்கு அவரை பார்த்து நம்ம கேட்க போறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்து 2 நிமிஷம் ஒப்பு கொடுக்கலாம். ஓ நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே,
முடியாது நீ நினைத்த எல்லாம் முடியாததும். சொல்லுங்க, நீர் வந்தால் முடியாததும் முடியாததும். எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி நிறைவே நிறைவே நீர் வாருமே நிறைவே. கேளுங்க, நீர் வேண்டுமே ஆண்டவர். எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய முழு ஆளுகை எனக்கு தேவை. ஏதோ உள்ள சும்மா இருக்கிறவர் இல்ல, எனக்குள்ள கிரியை செய்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். நீரைவே நீர். கேளுங்க, ஆண்டவரே முடியாதவைகளை சாத்தியமாக்குகிறவர். நீர் போதுமே ஆவி. கடைசியா ஒரு முறை, நீர் வந்தால் சூழ்நிலை முடியாததும் உயர்த்து. மீண்டும் ஒரு சேர்ந்து உயர்த்துவோமா? Holy God, mighty Holy Jesus. ஒரு விஷயம் இதயத்தின் ஆழத்தின் ஆமாண்டவர்.